வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். இன்னைக்கு காலையில் அதிகாலையிலே ஒரு பொய்யான செய்தியை நமது முதலமைச்சர் வழக்கம் போல் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னே சொன்ன பொய்யையே 2021 சொன்ன அதே பொய்யை இந்த கடந்த 5 ஆண்டு காலமும் செய்து வந்தார்கள். கடந்த 5 ஆண்டு காலம் சொன்ன பொய்யையே இன்னைக்கு காலையில் எல்லோரும் தூங்கி எழுந்திருச்ச உடனே ஒரு செய்தி, பொய்யான செய்தி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 5000 ரூபாய் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே பெரிய வேடிக்கையாக இருக்குது. கடந்த 2021 ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே மகளிருக்கு 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு கொடுக்கவில்லை. 28 மாதங்கள் கொடுக்கவில்லை. 28 மாதங்களுக்கும் அந்த 28,000 ரூபாய் முதலமைச்சர் கொடுப்பாரா என்று சொன்னால் அதுவும் கொடுக்கல. ஆனால் எல்லோருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுபோல் இன்னொரு விந்தையில் இதுவரையில் எந்த அரசாங்கமும் எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம், கோடைகால விடுமுறைக்காக 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். இந்த 5 வருஷத்துலேயும் எத்தனை கோடைக்காலம் வந்திருக்கு? இந்த 5 வருஷம் எத்தனை கோடைக்காலம் வந்திருக்கு? 1000 ரூபாய் கொடுத்தார்களா? இல்லை. இன்றைக்கி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் 2000 ரூபா கொடுப்போம்னு சொன்ன பிறகு அவர்கள் 2000 ரூபா கொடுப்போம், இந்த மாதத்திற்கு 2000, அடுத்த மாதத்திற்கு 2000, ஆக கோடை காலத்தில் 1000 என்று 5000 ரூபாய் இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். நான் கேட்குறேன், இந்த 5000 இந்த அறிவிப்போடு விட்டுருவாங்களா? ஒருவேளை வரவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் அடுத்த 2039 ஆண்டு 2029 ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் முதல்வரையே நாம் பார்க்க முடியும். அது வரைக்கும் முதல்வரை பார்க்கலாம், பேசலாம். ஆனால் அவர் பேசி அந்த வார்த்தைக்கு நிச்சயமாக முடிவு வராது. சொல்லது கேளுங்க, அவசரப்படாதீங்க. மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அறிவிச்சது பூரா யாரு? மாநில திட்டத்தை முடக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனால் அதன் காரணமாக நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த பணத்தை போட்டுருவோம்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் அந்த பொய்யை சேர்த்து சொல்கிறீங்களா? முதலமைச்சர் யாரும் அந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடலை. அந்த மாதிரி ஒரு சிந்தனை இல்லை. இந்த மாதிரி சிந்தனையை, ஒரு கற்பனையை தன்னால் உருவாக்கி மக்களை ஏமாற்றுகிற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான். யாரும் முயற்சி பண்ணாங்க? யாராவது கோர்ட்டு போனாங்களா? யாரும் கோர்ட்டு போகல. இவங்களாவே முன் மத்திய அரசு முடக்க நினைக்குதுன்னு சொன்னால், மத்திய அரசு கொண்டு வந்து திட்டத்தை எல்லாம் முடக்கி வைக்கிறது யார்? நம்மளுடைய முதலமைச்சர் தானே. நான் கேட்குறேன், இந்த 28,000 ரூபாயை எப்போ கொடுப்பாங்க? அட்லீஸ்ட் 28,000 ரூபா கொடுப்பாங்களா? இல்லை 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது அதை பற்றி சிந்திச்சே தான் முடிவெடுப்பாரா? வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. முற்றிலும் ஏமாற்ற வேறு. சரி, கரூரில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. 40 பேர் இறந்து போனாங்க. இன்றைக்கி சீலநாயக்கம்பட்டி நடந்து போன கூட்டத்தில் இன்றைக்கி ஒருத்தர் இறந்துருக்கார். இந்த ஆட்சியில் பாதுகாப்பு யாருக்கு இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் இந்த 5000 ரூபாய் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் கண்ணை மறைப்பதற்கு. கஞ்சா, போதைப்பொருள் விற்பனை, அதை மறைப்பதற்கு. சொத்து வரி 5 வருடத்தில் இவ்வளவு 300% கூட்டியிருக்காங்க, அதை மறைப்பதற்கு. மின்சார கட்டண உயர்வு 300 மடங்கு கூடியிருக்கு, அதை மறைப்பதற்கு இந்த 5000 ரூபாயை வைத்து மறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் மகளிர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் இவருடைய வாக்குறுதியை நிச்சயமாக நம்ப மாட்டாங்க. சார், அதே விஜய் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொன்னார்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக தான் எடப்பாடி வச்சிருக்காரு, அதே போல் அண்ணா ஆரம்பித்த திமுகவை தான் இவர் திமுக வச்சிருக்க கடன் இவர் ஸ்டாலின் வச்சிருக்காரு. என்னை போல தனிச்சையாக அரசியல் கட்சி ஆரம்பித்து அவங்களால தேர்தலில் போட்டியிட முடியுமான்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு விஜய். பாவம், அவர் அனுபவமே இல்லாதவர். முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டிருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளிவரணும். முதல்ல வீட்டில இருந்து வெளி வந்தால் தான் பதிவு பண்ணுறாரு விஜய். அதான் விஜய்க்கு திமுக தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் மக்களால் டெலிட் செய்யப்பட்டவங்க. களத்தில் திமுக மட்டும் தான் இருக்குது, அதனால நாங்கள் திமுக மட்டும் தான் பேசுவோம். மற்றவங்க எல்லாமே மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க. நான் சொல்கிறேன்,
ஒரு களத்தில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவன், அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? இதுதான் விஜய்க்கு பதில். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக முடியுமா? ஒரு காலம் முடியாது. 30% வாக்கு 2 வருஷத்துல வந்துருச்சு எனக்கு அப்படின்றத சொல்றாரு. சார் அனுபவத்தில் பார்க்கணும். உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு இதெல்லாம் இப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலேருந்து வெளியே வரணும் சார். குடும்பத்தினா வந்து ஒரு கட்சி நடத்தணும் சார் முதல்ல. அவர் என்ன அரித்தமெட்டிக் அவங்க சொல்றாங்கன்னா சார் போட்டி இங்கே பாருங்கள், நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன். ஏன்னா அவர் ஆளே கிடையாது எனக்கு. பெரிய கூட்டமா இருக்கு சார். கூட்டம் இருந்தால் என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா சார்? நம்பிக்கையில் நானும் பாருங்க, நானும் அனுமானம் ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். ஒரு சீட்டு கூட ஜெயிக்கும். புது திட்டங்கள்லாம் உருவாக்கிட்டு வராரு, நிறைவேற்றிட்டு வராரு முதல்வர். அதை எப்படி பாக்குறீங்க? திடீர்னு வீடியோல வராரு. நீங்க எந்த டிவி? நியூஸ் ஜே. நீங்களே இப்படி சொன்னா எப்படி வந்துட்டு இருக்காரு? என்ன திட்டம் சொல்லுங்க. ஒரு திட்டத்தை, பழைய திட்டங்கள், இப்ப வர திட்டங்கள் எல்லாமே சார். பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்துருக்காரா? தேர்தல் அறிக்கையில் சொன்ன பழைய ஓய்வு திட்டத்தை கொடுத்துருக்காரா? இல்லையே. நீங்கள் சார் 1000 ரூபா அறிவிச்சாங்களா சார் 2021? உங்க கணவர் சொல்லுங்க சொல்றாரு. என்ன சார் உங்க கணவர் சொல்லுங்க வேற சொல்றாரு. சார் எங்களுடைய கனவு கஞ்சா இல்லாமல் இருக்கணும். எங்களுடைய கனவு வந்து பெண்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும். எங்களுடைய கனவு. இதை முதல்வர் நிறைவேற்றுவாரா சார்? முதல்வர் நிறைவேற்றுவாரா? இந்த கனவு தான் எங்களுடைய கனவு, தமிழ்நாட்டு மக்களுடைய கனவு. எங்களுடைய கனவு இல்லை, தமிழக மக்களுக்கான ஒரு கனவு. இன்னைக்கு கொடுத்த 5000 ரூபாய் பாஜக எப்படி பார்க்குது? தமிழக பாஜக எப்படி சார் இது வந்து இன்னைக்கு மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. 5 வருஷமாக கோடைக்கால விடுமுறை கொடுத்துருக்காரா சார்? நீங்கள் சொல்லுங்கள். 5 வருஷமாக கோடைக்கால விடுமுறை கொடுத்துருக்காரா? கொடுக்கல. ஏன் இப்போ கொடுக்க? தேர்தலுக்கான ஒரு ஏமாற்று வேலை. சார், பீகாரில் பாஜக கையில் எடுத்த விஷயத்தை தான் தற்போது முதல்வர் வந்து எடுத்து முன்னதாகவே பொதுமக்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க மாதிரி பேசப்படுது. ஏன்னா இது போல தான் தேர்தலுக்கு முன்னாடியே பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு உண்டான தொகை வழங்கப்பட்டது. அதே மாதிரி இவரை சார் பீகாரில் என்ன கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை. பீகாரில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது முக்கியம். பீகாரில் கஞ்சா இல்லாமல் இருந்தது முக்கியம். பெண்களை கற்பழிக்காமல் இருந்தது முக்கியம். இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆண்களுக்கு நீங்கள் போதைப் பொருளை போட்டுட்டு நீங்கள் கொங்கு நாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் பகுதியில் தோட்டத்தை தனியாக இருக்க முடியல. வயசானவர்கள் வெட்டி கொண்டு கையை காலை வெட்டி கொண்டு போயிடுறாங்க. ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆனால் பீகாரில் அப்படி இல்லை சார். அங்கே எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே அது இல்லையே. உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து மட்டும் பீகார் மாதிரி சொன்னால் எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? மற்ற கட்சியினருக்கு வந்து ஈஸியாக வந்து பர்மிஷன் கிடைச்சிருது. ஆனால் நான் என்னுடைய மக்கள் என்னை பார்க்கறதுக்கு பர்மிஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது விஜய் சொல்லியிருக்காரு இந்த கூட்டத்தில். அவருக்கு மட்டும் ஏகப்பட்ட எனக்கு விஜய் சொன்னாருங்கிறத மட்டும் நான் எடுக்கலை. எங்களுடைய எதிர்கட்சியார் கூட எங்களுக்கே அதுதான் இருக்குது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பிளவு பற்றி எப்படி பேசுறீங்க சார்? அது பிளவுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க கூட்டணி மந்திரி சபை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுக்க போகிறாங்களா இல்லையா? அவர் ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லிட்டார், நாங்கள் வந்து காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம், ஒத்து வராதுன்னெலாம் சொல்லியிருக்கிறாங்க. சார், எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் டெல்லிக்கு சென்று வரும்போது இவங்க வந்து மத்திய அரசு கீழே இருக்காங்க, அதனாலையும் அவங்க போய் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதே போல தான் ராகுல் காந்தியை கனிமொழி போய் பார்த்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க எடப்பாடி போகும்போது ஒரு கண்ணோட்டமோ, கனிமொழி அவருக்கு போகும்போது ஒரு கண்ணோட்டம் பார்க்குறது எப்படி பார்க்குறீங்க? சார் மாமியார் உடைச்சா மண்குடம், மரும உடைச்சா பொன்குடம்பாங்கல்ல. இவங்க செஞ்சாக்கி அது ஒரு நல்ல விஷயம், நாங்கள் செஞ்சால் அது மோசமான விஷயம். 1999 இதே மாதிரி இங்கே பிஜேபியுடைய காலடியில் வந்து கிடந்தவங்க தான் சார் திமுகவினர். ஓகே சார், ஓகே.